ஹாய் டியர்ஸ், ஃப்ரைடே அப்னிங்ஸ் பார்க்கலாம். என்னதான் நம்ம கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு முடிச்சு பார்த்துருந்தாலும் நம்ம கண்ணை சந்த கேப்பில் பசங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி வெளில ஒரு வேலையை போயிட்டு வந்துட்டு நானும் குட்டி தம்பி டயர்டாகின்னு சொல்லி தூங்கிட்டோம். அதோட விளைவு தான் இது. என் பெரிய பையனை டிராயிங் வரைய சொன்னால் மண்ணாலே தண்ணியில் கரைச்சி அதை செவரு ஃபுல்லாக டிராயிங் மாதிரி கிறுக்கி வச்சிருக்கான். அதை அப்படியே விடவும் முடியாது இல்லையா? பார்க்கவுமே கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. பசங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலைலாம் பார்க்கலாம்னு நினச்சேன். 2 நாளாகவே இப்படி தான் தள்ளி போயிடுது. இதுக்கு மேலே டிலே பண்ணோன்னா பசங்க இந்த இடத்த இன்னும் மோசமாக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே காலத்தில் இறங்கிட்டேன். ஒரு 10:30 போலவே குக்கிங் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு சின்ன பையனுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விட்டு ஒரு 11 o'clock போல் நானும் பசங்களும் 2 பேரும் பால்கனிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈர துணியை வச்சு இந்த செவரு கதவுன்னு எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுட்டு செடி வச்சிருந்த இடம் ஃபுல்லாக நல்லா மண் இருந்துச்சு. அந்த மண்ணெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லி நினச்சி செஞ்சோன்னா தான் நமக்கு அடுத்த வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும். இந்த இடத்த க்ளீன் பண்ணி 2-3 மாதம் கிட்ட இருக்கும். நல்லா ஓட்டரையும் பிடிச்சி போயிருந்துச்சு. அதையுமே கையோட அடிச்சு விட்டுட்டு அடிக்கிற வேலைக்கு இந்த இடத்துல நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டால் நல்லாயிருக்கும். குழுன்னு நல்லா குட்டி வச்சு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் தேங்க்யூ ஸோ மச்.